ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து ஒரு பழைய கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதால ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எஸ்எஸ்டி மாற்றலான்னு இருக்கேன். அது எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து க்ரூஷியல் பிராண்டில் வந்து 1 TB எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 6000 வந்துச்சு. இப்போ இதை தான் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ப்ராப்பரான ஸ்டாண்ட் செட்டப் இல்லாததுனால என்னால் கேமராவை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால என்ன பண்ண முடியும், கையிலேயே பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா சில இடத்துல இந்த கிடச்சிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை கழட்ட போகிறோன்னா, தொடர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகுது. இங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அது போர்டை கழட்டினா தான் வரும். இந்த போர்டை கழட்டுறதுக்கு பின்னாடி 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டினா தான் வரும். அதனால் பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதுவும் தான் இந்த கீபோர்டை பிடிச்சிட்ருக்க ஸ்க்ரூ. இது வந்து இந்த டிஸ்கை பிடிச்சிட்ருக்க ஸ்க்ரூ. இதெல்லாம் கழட்டிட்டா நம்ம அதை கழட்டிடலாம். இப்போ இந்த 2 ஸ்க்ரூ கழட்டினதுனால இப்போ நம்மளால் கீபோர்டை திறக்க முடியும். தெரியாமல் ரைட்டாக போட்டேன், இப்போ வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம இது மாட்டியிருந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. இதுதான் இப்படி இருக்கும். இப்போ பின்னாடி இருக்க கீபோர்டை கழட்டிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இங்கெல்லாம் லாக் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக திறந்துட்டு இந்த லாக்கே அவ்வளோ போல் இது மாதிரி பண்ணிங்கனாலும் வந்துடும். இங்கே மட்டும் பிடிச்சிட்ருக்கு. ஆன் பண்ணிட்டேனே, அப்படி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீபோர்டை கழட்டிட்டேன். இப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் பிடிங்கி எடுத்துடக்கூடாது. இப்படி பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இது இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்ட்ரிப் இருக்கும். இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் கழட்டிட்டு தான் அடுத்து நீங்கள் இந்த கீபோர்டு இழுக்கணும். அப்படியே இழுத்திங்கன்னா கீபோர்டு காலி. ஸ்ட்ரிப்பு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் போர்ட்லேயே போய் கம்பெனிக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஸ்ட்ரிப் அப்படி நகை வந்துச்சுன்னா பண்ணுங்கள். நகத்தை இப்படி தான் வெட்டினேன், ஆனால் வர மாட்டேங்குது. அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒழுங்காக வந்துரு. இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே இப்படி விட்டு வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஜென்டிலாகவே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் லேப்டாப்போட ஃபேன். நீங்கள் எதுலேயுமே இது மாதிரி டச் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றும் பேட்ரி கனெக்டில் தான் இருக்குது. பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் விளையாடுறவெல்லாம் வச்சுக்கணும். எப்பயுமே விளையாடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ தான் நம்ம கழட்டணும். அதை கழட்டிட்டு கீழே போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்றும் நம்ம நிறைய ஸ்க்ரூ கழட்டல. இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் தலைக்கீழே போட்டு மற்ற ஸ்க்ரூவெலாம் கழட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இப்போ கீழே ஒரு ஒயர் தெரியுது பார்த்தீங்களா, பேக் பேனலுக்கும் இந்த மதர் போர்டுக்கும். அதுதான் பேட்ரி ஒயரு. இப்போ நம்ம அப்படியே ஒர்க் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஒயரை வந்து ரிமூவ் பண்ண பார்க்கணும். பொறுமையாக பண்ணணும். ஏன்னா எதனால் பண்ணிட்டோன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்த போர்டும் போயிடும். அதனால் ஒயரை ரிமூவ் பண்ணணும். அது தெரியுது பாருங்கள். அது இழுத்தாலே வந்துடும்.
அதனால் போர்டை இப்படி பின்னாடி வச்சுட்டு, அதுவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத மாதிரி பண்ணிட்டு வைங்க. இது பிடிச்சி இப்படி இழுத்தா வந்துடும். வந்துருச்சு. ஓகே, அப்படியே வரோம் போட்டோம். இதுதான் மதர் போர்டு. இது 4GB ரேமு. இதுதான் இந்த ஹார்ட் டிஸ்க்கு HDD. இதனால தான் இப்போ வந்து ஸ்லோவாக இருக்குது சிஸ்டமு. இதுவும் மாற்றலாம், ஆனால் அது வந்து நான் வாங்கலை. இது வந்து வைஃபை கார்டு. இங்கே தான் ப்ராசஸர் இருக்குது. இது வந்து கூலரு. இப்போ இதெல்லாம் நம்ம கழட்ட தேவையில்ல. இதை கழட்டினா மட்டும் போதும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எனக்கு ஏற்கனவே தெரியும். என்னன்னா, நம்ம வாங்கின 1TB ரேம் 1TB SSD வந்து இதில் போட முடியாதான். அப்புறம் இதுக்காக வீடியோ எடுத்து நீங்கள் நினைப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து NVMeன்னு சொல்லிட்டு ஒரு டைப்பில் வந்து SSD வாங்கியிருப்போம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா SATA SSD அது போட்டால் மட்டும்தான் இதில் செட் ஆகும். அப்போ தான் இந்த பின்னில் போய் லாக் ஆகும். அப்படி இல்லைனா இங்கே கேடின்னு சொல்லிட்டு இருக்கும். டிஸ்க் ட்ரைவ் போடலன்னா கேடி வாங்கி போட்டுட்டு இந்த HDD இல்லைனா SATA SSDன்னு சொல்லிட்டு கேடிலையும் போட்டுக்க முடியும். ஆனால் நம்ம வாங்கியிருக்க NVMe SSD வந்து இதில் போட முடியாது. ஏன்னா NVMe SSD வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனால் இது வந்து இதில் போட முடியாது. ஏன்னா அந்த ஸ்லாட்டே இல்லை. சரி, நான் அடாப்டர் தேடி பார்த்தேன். இதுக்கு அடாப்டர் வச்சு அதெல்லாம் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடாப்டர் மாதிரி தேடி பார்த்தேன். அடாப்டர் வந்து கடல்லே இல்லையா மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. இதுக்கு ஒரு அடாப்டரே கிடையாதான். அதனால் நம்மளால் இங்கே SSD வந்து மாற்ற முடியாது. வந்து நான் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறேன். இந்த 1TB SSD வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, அதுக்கு தான் இந்த என்க்ளோஷர் வாங்கியிருக்கேன். இந்த என்க்ளோஷர் வச்சு இந்த SSD வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து டைப் வச்சோ இல்லை மைக்ரோ வச்சோ யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த லேப்டாப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 1TB SSD வந்து எக்ஸ்டர்னலாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.